பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 7 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். அந்த 7வது அதிகாரம் முடிக்கும்போது நம்ம இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துக்கு உண்டான அறிமுகத்தை பார்த்தோம். 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் ரெண்டுமே எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள், அதாவது பஞ்சத்தில் கஷ்டப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதற்காக தர்ம பணம் சேர்க்கப்படணும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுத்ததையும், அந்த முயற்சிக்கு ஒரு 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 பாகமாய் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த 2 அதிகாரங்களில் ஃபுல்லாக பேச போகிறான் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சூழ்நிலை, இவங்க இப்படி பணத்தை சேகரித்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை ஏன் உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். கிழவுதி ராயனுடைய காலத்தில் கொடிதான பஞ்சம் உண்டாகும்னு சொல்லி ஆண்டவர் முன்னறிவித்தபடியே பஞ்சம் ஒன்று ஏற்பட்டதுன்னு சொல்லியும், அது ஏறக்குறைய 3 அல்லது 4 ஆண்டுகள் தொடர்ந்ததாகவும், அதன் விளைவாக அங்கிருந்த விசுவாசிகள் அதிகமாய் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களாய் இருந்ததுனால பவுல் மற்ற இடங்களில் ஊழியம் செய்யும்போது அவங்கள எல்லாரையும் இவங்களை குறித்து பாரப்படுத்தி, இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியது அவசியம், இந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப பெரிய காரியம் என்று சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்ககிட்ட வந்து நிதியை திரட்டி அதை கொண்டு போய் கொடுத்து உதவி செய்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக இந்த 8வது 9வது அதிகாரத்தில் பவுல் இந்த கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த 8வது அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், பவுல் ஆக்சுவலாக இந்த பட்டணத்தார்கிட்ட பேசும்போது இன்னொரு பட்டணத்தாரை காமிச்சு, அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு செய்யணும்னு சொல்லி இவங்களை உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். கிளாஸில் வாத்தியார் வந்து அவன் படிக்கிறான்டா நீ படிக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை காமிச்சு இவனை ஊக்கப்படுத்துறது போல் இன்னொரு பட்டணத்தாரை பற்றி பேசி இவங்களை ஊக்கப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ முதல் 5 வசனங்களை வாசித்தோம் சொன்னால், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மக்கதோனியா நாட்டு சபைகள் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுகிறேன். கொரிந்து பட்டணம் எந்த பிரதேசத்தில் இருக்குது? அகாயா அப்படிங்கிற பிரதேசத்தில் இருக்குது. இந்த அகாயாவுக்கு வடக்கில் இருக்கிறது மக்கதோனியா. அந்த மக்கதோனியா தேசத்து சபைகள்னு நாட்டு சபைகள்னு சொல்லும்போது, மக்கதோனியா நாட்டில் நமக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3 பட்டணங்களில் பவுல் சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று பிலிப்பி பட்டணம், அதுதான் நம்ம பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் பார்க்குறோம். இன்னொன்று தெசலோனிக்கே பட்டணம். ஸோ 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் எழுதுனதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பெரேயா பட்டணம். பெரேயாக்கு எதுவும் லெட்டர் எழுதலை, ஆனால் பெரேயா பட்டணத்துலேயும் அவன் ஊழியம் செய்தான். அங்கே இருக்கிறவங்க அதை நல்லபடியாக வாங்கி கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது 3மே மக்கதோனியாவில் உள்ள பட்டணங்கள். இப்போ இவன் சொல்லும்போது மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபைன்னு சொல்லும்போது இந்த 3 பட்டணங்களில் உள்ள திருச்சபைகளை பற்றி பேசுகிறான்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே 2வது வசனத்தில் அவங்க கொடுத்தாங்களாம். எந்த சூழ்நிலையில் கொடுத்தாங்களாம்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் அப்படின்னு சொல்லுகிறான். அவங்களுக்கு 2 காரியம் இருந்துதான். என்னது? உபத்திரவம் இருந்துச்சான். அந்த உபத்திரவம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, மிகுந்த உபத்திரவம் இருந்தது. 2வது என்ன இருந்தது? ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தரித்திரம் இருந்தது. அந்த தரித்திரம் கொடிய தரித்திரமாக இருந்தது. கைக்கும் வாய்க்குமே அவங்களுக்கு மேட்ச் ஆகலை, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி கஷ்டத்தில் இருந்தவங்க தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் அழுதுகிட்டே கொடுக்கல, கேட்டாரேன்னு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்குள்ளே வாஞ்சிருந்தான். பரிபூர்ண சந்தோஷத்தினால், அதாவது என்ன சொல்கிறது, பிசுனாரி தன்னம் பண்ணிக்கிட்டு
எண்ணி எண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது இல்லையா, மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய விவரிப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யார்? மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகள். அப்படி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அவங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். தேவன் அவங்களுக்கு அப்படி கிருபை அளித்திருக்கிறார். அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி அதை பற்றி சொல்லுகிறான். இப்போது மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது அப்படி என்ன அங்கே உபத்திரவம், அப்படி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, இப்போ தான் நம்ம 7வது அதிகாரத்தில் பவுல் அங்கே மக்கதோனியா நாட்டு பிரதேசத்தில் தான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தப்போ என்ன கஷ்டத்தில் இருந்தேன்னு சொல்லுகிறான். இல்லை, பயங்கர உபத்திரவம் இருந்துச்சு, வெளியில் இப்படி இருந்தது, உள்ள பயம் இருந்தது, நாங்கள் உயிரோட தப்பிப்போமான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் கொடிய அதாவது மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலை உண்மையாகவே ப்ரெசண்ட்டாக இருந்து நிலவுகிற ஒரு சூழ்நிலை என்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்புறம் அவங்க எப்படி கொடுத்தாங்களா, தங்கள் திராணிக்கு தக்கதாக இல்லையா, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் சாட்சிகள்னு சொன்னோம். சிலர்கிட்டலாம் நம்ம இவங்களால் இவ்வளோ கொடுக்க முடியும்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டோம்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்ததை விட மிஞ்சி அவங்க கொடுக்கும்போது அவங்க எப்படி இவ்வளோ கொடுத்துட்டு எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்கும்போது இப்படி கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க கொடுத்தாங்களா, திராணிக்கு தக்கதாக மட்டும் இல்லையா, திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தாங்கன்றதுக்கு நான் சாட்சி. அப்புறம் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும். இப்போது உபகாரம் செய்கிறது ஒன்று, ரெண்டாவது இந்த உபகாரத்தை திரட்டி அவங்கள கொண்டு போய் சப்போர்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள், அந்த எஃபர்ட். அந்த எஃபர்ட்டில் என்னுடைய பங்கு இதுன்னு சொல்லி நினைக்கிறதுங்கிறது ஒன்று. கேட்டதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்றேன்றது ஒன்று வேற. அப்படி இல்லை, இது ஒரு மிஷன், இதில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு காரியம் நிறைவேறுது. அதில் நீங்கள் எதை செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, நீங்கள் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணி கொண்டு போயிருங்க. எங்கள் ஷேர் என்னது, நாங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போது இந்த ஊழியத்தில் எங்களுடைய பங்கு என்கிற மனப்பான்மையோடு அவங்க செய்கிறாங்களாம். ஸோ பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஸோ முதலாவது தங்களை தேவனுடைய சித்தத்தினாலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள்னு சொன்னால் எங்களுடைய வார்த்தையை அவங்க அப்படி மதித்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். இவ்வளத்தையும் செஞ்சது யாருன்னு சொல்லுகிறான், மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகள். இதை இவங்ககிட்ட சொல்ல வேண்டியதுன்னு காரணம் என்ன, பார் அவன் படிக்கிறான் பார், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்கிற கதை. ஸோ அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. இப்போ இதை அப்படியே ஆப்போசிட்டாகவும் செஞ்சான். ஆப்போசிட்டாக என்ன செஞ்சான், மக்கதோனியா நாட்டு சபைகள்கிட்ட போய் அகாயாவில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு சொன்னானா. அதை அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறான். 9வது அதிகாரம் 2வது வசனத்தில், 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:2, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன், அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. இப்போ அவங்களுக்குள்ள உற்சாகம் எப்படி வந்துச்சு, நீங்கள் 1 வருஷமாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்கன்னு நான் அவங்கக்கிட்ட உங்களை பற்றி புகழ்ச்சியாக பேசினேன், அதனால் அவங்க உற்சாகம் கொண்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்கன்னு உங்ககிட்ட இங்கே சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் இன்னும் உற்சாகம் அடையணும்னு சொல்லி 2 பக்கமும் அவன் 2 கோணத்துலேயும் அதை நகர்த்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது 6வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இந்த 6வது வசனத்துலேயும் 16வது வசனத்துலேயும் 17வது வசனத்துலேயும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருங்கிறத அவன் ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு வரான். இப்போது
நான் தான் லீடர், நான் தான் டிசைட் பண்ணுறேன், செஞ்சால் நடந்தால் நிறைவேறினா அது மொத்த இது என்ன கிரெடிட் யாருக்கு வரும்? இவர் செஞ்சார். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருந்தார். அந்த பிரபலமான ஊழியக்காரர் கொரோனா அப்போது கலெக்ஷன் பண்ணி அந்த கலெக்ஷன் பண்ணதை இவர் கலெக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போயிருக்கும். இவர் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவர் கலெக்ட் பண்ணி அந்த செக்கை இவங்க மினிஸ்ட்ரி செக்காக கொண்டு போய் கொடுத்தாரு. இப்போ கவர்மெண்ட்டோடைய பார்வையில் யார் கொடுத்ததா கணக்கு வருது? நீங்களும் நானும் கொடுத்ததா கணக்கு வரல. அவர் என்னவோ மினிஸ்ட்ரியில் கலெக்ஷன் வந்ததையும் தாம் பாக்கெட்லேருந்து அவர் எடுத்து கொடுத்த மாதிரியும் பிக்சர் வந்துச்சு. இது தேவையே இல்லாத விஷயம். ஜனங்களை கொடுக்கறதுக்கு ஊக்கப்படுத்தினோம்னா எல்லாரும் அதில் கொடுங்க, இது முக்கியமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்தி 4 வசனத்தை சொல்லி அவங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கலாம். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ இதில் இந்த பேர் புகழெலாம் இப்போ கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணிச்சுல, இந்த மினிஸ்ட்ரி நம்மளுடைய காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி. அப்போ மற்ற காரியங்களை சாதிக்கிறதுக்கு, அதிகாரத்தில் உள்ளவங்களை அணுகிறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பவுல் செய்கிறதில்லை. பவுல் தான் லீடர், பவுல் தான் அதற்கு எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணி எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணி செய்கிற ஆள். ஆனால் முன்னாடி நின்று யார் செய்கிறாங்கங்கிறத கிளியராக ஹைலைட் பண்ணுறான். யார் செய்கிறாங்க? 6வது வசனம், ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். தீத்து இந்த தர்ம காரியத்தை எப்போ தொடங்கினா? அகாயாவில் உள்ளவங்க எவ்வளோ நாளாக ரெடியாக இருக்காங்களாம்? 1 வருஷமாக ரெடியாக இருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னால் தீத்து அங்கே போய் ஊழியம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறான். ஸோ தீத்து இதை உங்கள் மத்தியில் துவங்கினான் அப்படிங்கிறத கிளியராக ரெகக்னைஸ் பண்ணிட்டு தீத்து தொடங்கினா நான் முடிச்சுட்டு நான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறேன்னு இல்லை, அதே தீத்துவே நிறைவேற்றணும். அதுதான் மரியாதையாக இருக்கும். ஸோ தீத்து துவங்கினதை தீத்துவே நிறைவேற்றும்படி நாங்கள் அவனை வேண்டிக் கொண்டோம். 16வது வசனம், அன்றியும் உங்களுக்காக ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். இப்போ தீத்து நாங்கள் சொன்னதுனால கட்டாயத்தினால இல்லை, அவனுக்கே ஒரு உற்சாகம் இருந்துச்சு. உங்களுடைய காரியங்களில் அவன் இப்படி ஈடுபட்டு செய்யணும்னு உற்சாகப்பட்டு தன் மன விருப்பத்தின்படியே அதை செஞ்சான்னு சொல்லி தீத்துக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஊழியம்னு செய்கிறோம்னு சொன்னால் தலைமைன்னு நம்ம எடுத்தால் கூட நின்று யார் என்னென்ன செய்கிறாங்களோ அவங்கவுங்களுக்குள்ள ரெக்கக்னிஷனை கொடுக்கறதுல நம்ம கிளியராக இருக்கிறது. இது நம்ம இங்கே பவுல்கிட்டருந்து கற்றுக்கொள்ளலாம். பவுல் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், எல்லாம் எந்துன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் தீத்துவை முன்னாடி கொண்டாந்து தீத்துவின் பேரை சொல்லி அவனை ரெகக்னைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 7வது 8வது வசனத்துக்கு வந்தோம்னா, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அதாவது நற்காரியங்கள் சில காரியங்கள் இருக்கு. என்னது? விசுவாசம், போதிப்பு, அறிவு, மற்றும் இவங்க மேலே இருக்கிற அன்பு, இந்த மாதிரி நற்காரியங்கள், இந்த நற்பண்புகள், இவைகளில் பெருகணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம். அது ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடாது, ப்ராக்ரெசிவாக இருக்கணும், வர வர வளரணும், பெருகணும் என்று சொல்லி. ஸோ அந்த பெருகி இருக்கிறீங்க, சந்தோஷம். இந்த நல்ல காரியங்கள்லாம் பெருகி இருக்கிறீங்க. அதில் ஒன்று என்னவா? தர்ம காரியமும் அதில் ஒன்றா. இதிலெல்லாம் பெருகி இருக்கிறது போல் நீங்கள் தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேணும்னு சொல்லிட்டு, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன்.
இது நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கட்டாயப்படுத்தி செய்கிறதுக்காக இல்லை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான ஒரு என்ன சொல்கிற முழுமையான வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த உபதேசமாகவே அதை கொண்டு போகிறத பார்க்குறோம். 9வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ இவ்வளவு நேரம் மனுஷரை காமிச்சு மனுஷருக்கு மனுஷரை ஒப்பிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தினவன் இப்போ கிறிஸ்துவை காண்பித்து உற்சாகப்படுத்துகிறான். கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? அவர் பரலோகத்தில் பிதாவினோட வலது பார்சத்தில் வீற்றிருந்தப்போ ஒரு குறை கிடையாது. அவர் அங்கேருந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. அவசியம் யாருக்கு? நமக்கு தேவை. நமக்கு ரட்சிப்பு அவசியம், நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் எல்லா விதமான சௌக்கியமும் சந்தோஷமும் இருந்த இடத்தை நமக்காக துறந்து பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்காம கீழே இறங்கி வந்தாராம். கீழே இறங்கி வந்தது கூட டாடா பிர்லா வீட்டில் பிறந்திருக்கலாம். அவர் அப்படியெல்லாம் பிறகலையாம். எந்த வரைக்கும் இறங்கி வந்தாரா? தம்மை தாழ்த்தினாரா? எது வரைக்கும் தாழ்த்தினாரா? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். உச்சங்கொம்பில் இருந்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை தானே தாழ்த்து. அவர் அப்படி தாழ்த்தி அதை நிறைவேற்றினதுனால தான் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னால் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து அதை செய்யலைன்னா, கிறிஸ்து நமக்கு அந்த நீதியை சம்பாதிக்கலைன்னா, கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை கழுவலைன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டிங்கே கிடையாது. நம்ம யாருமே கர்த்தர் முன்னாடி நிற்கவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா, எங்கே குப்பத்தொட்டில் இருந்த நம்மளை தூக்கி கழுவி குளிப்பாட்டி ரெடி பண்ணி அவருக்கு முன்னால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா, அதை செய்கிறதுக்கு அவர் எல்லாத்தையும் இழந்து கீழே வந்தார். இப்போ இவங்களுக்கு அதை காண்பித்து சொல்லுகிறான். சிலர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுத்து நீ கொஞ்சம் லெவல் கீழே இறங்குறதுல தப்பே கிடையாது. கிறிஸ்து பார், உனக்கு கொடுத்து உனக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் அவ்வளோ லெவல்லேருந்து இவ்வளோ லெவல் இறங்கி வந்தார். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். இப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி எனக்கே இல்லை, அவனுக்கு கொடுக்கறது எனக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இல்லாமல், உனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை கொடுக்கணும்னு சொல்லி நீயும் உன்னை தரித்திரனா கொஞ்சம் கீழே கொண்டு வரதில் தப்பு இல்லை. கிறிஸ்து அப்படி செஞ்சுருக்கும் போது நம்மளும் மற்றவங்களுக்கு அப்படி செய்கிறதுக்கு நியாயமாக இருக்கும்னு சொல்லி கிறிஸ்துவை இங்கே முன்வைக்கிறத பார்க்குறோம். 10லேருந்து 12 வரைக்கும் வந்தோம்னு சொன்னால், இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு மாத்திரமில்லை, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துறதுக்கும் 1 வருஷமாய் ஆயத்தம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். ஆகையால் இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவருக்கு மனவிருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். இப்போ 1 வருஷ காலமாக இந்த எஃபர்ட் நடக்குது. ஓகே, நான் முன்னாடியே போன வாரம் நம்ம பார்த்தோம், பவுல் நிதி திரட்டுகிறது, பணம் சேகரிக்கிறது இந்நாளில் சபை செய்கிறதுக்கு ஒப்பு இல்லை. இது பவுல் செய்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அஃபேர், ஒரே தடவை தான் செய்கிறான், அதுக்கப்புறம் செய்யலை. ஆனால் இன்றைக்கு நம்ம நிதி திரட்டுகிறது, பணம் சேகரிக்கிறதுங்கிறது ரெகுலராக செய்கிற விஷயம். வாரம் வாரம் செய்கிறோம், மாதம் மாதம் செய்கிறோம், சில சமயம் வருஷம் செய்கிறோம் இல்லையா? இது இந்த தேவைகளை ரெகுலராக இருக்கிற தேவைகளை சந்திக்கிறதுக்கு ரெகுலராக பணம் சேகரிக்கப்படுகிற காரியம். இதையும் அதையும் ஒப்பிடவே முடியாது. அது டோட்டலாக ஒரு பெரிய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்குது, அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும்னு சொல்லி பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணி மொபிலைஸ் பண்ணி அந்த பணத்தை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது. இதை அவங்க மறுபடியும் செய்யலை. சரிங்களா?
ஸோ இப்போது இந்த காரியத்துக்காக ஒரு வருஷமாக எஃபர்ட் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருப்பான், போய் அவங்க கஷ்டத்தை சொல்லியிருப்பான், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லியிருப்பான். இன்னும் பின்னாடி போனோம்னா அதை எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு. அதாவது திடீர்னு எடுத்து கொடுக்கணும்னா கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், ஆனால் பிளான் பண்ணி செஞ்சோம்னா நிறையா கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் கிறிஸ்மஸ் அப்போது நம்ம மட்டும் பண்டிகையை கொண்டாடுறோமே, இல்லாதவங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி மற்றவர்களை உற்சாகப்படுத்துவேன். இப்போது கிறிஸ்மஸ் அப்போது அந்த டிசம்பரில் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே ததிகினத்துவம் அடிச்சுக்கிட்டு இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 500 கொடுங்க 1000 கொடுங்கன்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே கஷ்டம். அதனால் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். என்னன்னு சொன்னால், ஜனவரி மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுறது. ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 100 ரூபாய் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த வருஷம் முடிவு வரும்போது 12 மாதத்தில் 1200 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 100 ரூபா அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத காரியமாக இருக்கும். 100 ரூபா தானேன்னு எடுத்து போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாமல் 1200 ரூபா கஷ்டம் இல்லாமல் கொடுக்க முடியும். 500 ரூபா போட்டு வச்சுருந்தா 6000 ரூபா கொடுக்க முடியாது, நினச்சே பார்க்க முடியாது. இப்போ 10 பேர் இருக்கவனு வச்சுக்கோங்களேன், 6000 ரூபா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா 60000 ரூபா ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இப்போ போனால் அந்த பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யணும், அல்லது வயசானவங்களுக்கு மத்தியில் போய் செய்கிறோம்னா கொஞ்சம் வேல்யூ இருக்கணும்ல. நம்மளே கொண்டு போகிறது 5000 10,000 கொண்டு போயிட்டு அங்கே எதுக்குமே பத்தாது, கொஞ்சம் சப்ஸ்டான்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம அதை ஆயத்தப்படுத்தி செஞ்சோம்னா செய்ய முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணப்போ இது கொடுத்துருவோம், உண்டியல் கொடுத்துருவோம். அந்த உண்டியலை வீட்டில் வச்சுருந்து அவங்க அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வந்து மாதம் டிசம்பர் மாதம் வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்யணும்னு. அப்போது பெரிய அமௌண்ட்டாக, சின்ன குழு தான், ஆனால் அது பெரிய அமௌண்ட்டாக செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. பவுல் ஏறக்குறைய அவங்களுக்கு அதே தான் சொல்லுவான். நான் வரும்போது சேகரிக்கிறதுக்கு இல்லாமல் அவங்கவுங்க ரெகுலராக சேர்த்து வச்சு அது மொத்தத்தையும் அந்த டைமுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவான். ஓகே, இப்போ இது 1 இயர் பேக் அது அறிவிக்கப்பட்டு மோட்டிவேட் பண்ணப்பட்டு ஓகேன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டது, கொடுக்கணும்னு அவங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சான். ஓகே, இது நல்ல காரியம். என்ன, கன்வின்ஸ் ஆகி கொடுக்கணும்னு ஒரு கன்விக்ஷனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நல்ல காரியம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? மனம் விருப்பம் உண்டானது போல கொடுத்தலும் இருக்கணும். கொடுக்கணும்னு நினச்சேன், அப்போ என்ன ஆச்சுன்னான்னு ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ நாங்கள் உண்டியல் கொடுத்தோம்னு சொல்கிறேன்ல, மே மாதம் ஜூன் மாதம் வரும்போது செலவு இருக்குது பார்த்தீங்களா, நைஸாக அந்த உண்டியலில் கை வச்சுருது, அப்புறமா எடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லி எங்கே எடுத்ததை திரும்ப வைக்கவே முடியாது. என்ன, மனசு இருந்து தான் கொடுக்கறதுக்கு இருந்தது, ஆனால் நிறைவேறுதல் இருந்து தான் இல்லை. கொடுக்கணுன்னு தான் இருந்தது பிரதர், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இவங்களுக்கு சொல்கிறான், ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். 11வது வசனம், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஸோ நினைப்பு மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றவும் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ 13லேருந்து 15 வரைக்கும் ஒரு முக்கியமான மேட்ரு பேசுகிறான். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இந்த சமநிலை பிரமாணம்னு ஒன்று சொல்கிறான்ல, இது முக்கியமான வார்த்தை. அதிகமாய் சேர்த்தவனுக்கு குறைஞ்சதும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை. இது எங்கே சொல்லப்படுகிற வார்த்தை? மன்னா சேகரிக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். யாத்திராகமம் 16, 17, 18. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாகவும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். ஏன் சிலர் மிகுதியாக சேர்த்துருப்பாங்க?
பேராசை பிடிச்சவனுங்கள அள்ளிக்கிட்டு வந்துட்டானுங்கன்னு அவங்களால சேர்க்க முடிஞ்சுது. எல்லாராலையும் அந்த அளவுக்கு. இப்போ வாலிப பசங்களாக இருக்கிறவங்க போய் மடமடன்னு சேர்ப்பாங்க, வயசானவங்க கொஞ்சமாக தான் சேர்ப்பாங்க, சின்ன பிள்ளைங்க அதோட கொஞ்சமாக தான் படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க சேர்க்கவே முடியாமல் சும்மா படுத்து கிடப்பாங்க, யாராவது போய் தனக்கு சேர்க்க முடியாதான்னு சொல்லி. ஸோ மிகுதியாய் சேர்த்தவங்களும் உண்டு, கொஞ்சமாய் சேர்த்தவங்களும் உண்டு. அவங்க என்ன செஞ்சாங்க, மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சேர்த்ததை அவன் வீட்டில் போய் சாப்பிட்றான்னு சொல்ல, வந்ததை கலெக்ட் பண்ணி வச்சு அதில் ஓமரில் இவ்வளவுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இவ்வளவு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தால் இவ்வளவுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத பார்க்குறோம். பவுல் அந்த சம்பவத்தை இங்கே கோட் பண்ணுகிறான். ஏன் கோட் பண்ணுறான்னு சொன்னால், நீங்கள் கொடுத்து அதனால் நீங்கள் இழந்து போயிடணும்னு இல்லை. இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மேலே வருவாங்க. இப்போ நீங்கள் கீழே போகிறதுக்காக நான் சொல்ல, நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மேலே வருவாங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுவோம் அது அவங்க கொடுப்பாங்க, அப்போது உங்களுக்கும் உண்டாயிருக்கும் அவங்களுக்கும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ இதில் இன்றைக்கி நாங்கள் கொடுக்கறதுக்கு மாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா அவங்க இல்லாமலே போயிடுவாங்க. நாளைக்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க நாளைக்கு இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம உதவி செய்யணும் இல்லையா? நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு சொன்னால், செத்தப்புறம் ஏகப்பட்ட பந்தா பண்ணுவாங்க, உயிரோடு இருக்கும்போது தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன, இப்போ மத்தியானம் கூட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், மருத்துவ செலவுக்கு கெஞ்சுவாராம் சொந்தக்காரங்கிட்ட, ஒருத்தன் கூட ஒன்றுமே செஞ்சது கிடையாது. ஆனால் அவர் செத்தப்போ ஊரே வியக்கிற அளவுக்கு அந்த சாவை எடுத்தானுங்களாம், பிரம்மாண்டமாக பெரிய காரியமாக. ஆனால் உயிரோடு இருந்தப்போ மருத்துவ செலவுக்கு பிச்சை எடுப்பாரான் ஒவ்வொருத்தங்கிட்டையும், ஒருத்தங்க கூட சட்டை பண்ணவே கிடையாதான். அதுதான் நிலைமை. அப்படி இருக்கக்கூடாது. இப்போது அவசியமாக தேவைப்படும் போது உதவி தேவைப்படுற நேரத்தில் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு நமக்கு உதவி தேவைப்படும் போது அவங்க செய்யக்கூடிய லெவலில் இருப்பாங்க. இது ஒரு ஃபேக்டர், இதை புரிஞ்சுக்கணும். இந்த சமநிலை பிரமாணங்கிறத நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரணும். என்னன்னு சொன்னாக்க, சோஷியலிச தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோஷியலிச தத்துவத்தில் சமதர்மம் அல்லது சம உடைமை பற்றி பேசும். பணக்காரரே இருக்கக்கூடாது, ஏழைகளே இருக்கக்கூடாது. பணக்காரங்கிட்டேருந்து பிடுங்கி ஏழைக்கு கொடுத்து எல்லாரும் ஒரு லெவலில் ஆவரேஜாக எல்லாரும் இருக்கிற மாதிரி செய்யணுங்கிறது சோஷியலிச தத்துவம். இந்த சோஷியலிச தத்துவத்தை அமல்படுத்த ட்ரை பண்ண ரஷ்யாவுக்கு என்ன ஆச்சு, அதை செய்ய ட்ரை பண்ண சைனாவுக்கு என்ன ஆச்சு, அதை மற்ற இடங்களில் இப்போ கியூபாவுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது எல்லாமே அழிவுக்கு தான் கொண்டு போக முடியும். ஒரு நாளும் இதுக்கு வராது, என்ன சொல்கிறது, ப்ராஸ்பரிட்டிக்கு, வளர்ச்சிக்கு வராது. இந்த சோஷியலிச தத்துவம் தோற்கடிக்கப்பட்ட தத்துவம். ஏன்னு சொன்னால், கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது உள்ளவனையும் சிருஷ்டிக்கிறார், இல்லாதவனையும் சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் சோஷியலிச தத்துவத்தின்படி சிருஷ்டிக்கிறது இல்லை. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனம், நீதிமொழிகள் 22:2, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்போ ஐஸ்வர்யவானா உண்டாக்குனது யார்? கர்த்தர். தரித்திரனாய் உண்டாக்குனது யார்? கர்த்தர். நம்முடைய பார்வை கர்த்தர் என்ன செய்தார் அப்படிங்கிறத பார்த்து தான் கற்றுக்கணுமோடைய, நம்ம நினைக்கிறத வச்சுக்கிட்டு காரியங்களை பார்க்கக்கூடாது. நம்ம நினைக்கிறது எப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா அங்கே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட் என்னது? கர்த்தருடைய சாபம் தரித்திரத்தை கொண்டு வரும். ஸோ கிறிஸ்து சாபங்களை முறிக்கிறாருன்னு சொன்னால், கிறிஸ்து சாபத்தை முறிச்சார்னா தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் வந்துடும். இன்றைக்கி தியாலஜி அப்படி மாறி போச்சு. அது இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்கிறார், தரித்திரனாய் கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். நியாயமே இல்லையாண்டவரே, அவன் காசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். இவன் அன்றாட பிழப்புக்கு கஷ்டப்படுறானே, ஏன் இப்படி சிருஷ்டித்திருக்கீங்க, நியாயமே இல்லையேன்னு நம்ம கேட்கலாம். கர்த்தர் அதுக்கு நியாயம் வச்சிருக்கிறார். உள்ளவன் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறான்றது அவருடைய கணக்கெடுப்பில் ஒரு கணக்கெடுப்பு. அதனால தான் அவர் இந்த டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கிறார்.
நம்ம அதை மறந்து போயிட்டு எல்லாரையும் சமநிலைக்கு கொண்டு வரணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னு சொன்னால், கர்த்தர் இயற்கையாக சிருஷ்டித்ததை நம்ம செயற்கையாக மாற்றுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அது ஒரு நாளும் சக்ஸஸ் ஆகாது. கர்த்தர் உருவாக்குனது அவருடைய பிளான் படி தான் அது அமையும். ஸோ இந்த சமநிலை பிரமாணம்னு இந்த சோஷியலிச தத்துவம் வேதத்தில் போதிக்கப்படுதுன்னு சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு தோற்கடிக்கப்பட்ட தத்துவம். அது நம்ம லைஃப்லேயும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தேசம் பெரும்பாலும் இடதுசாரிகளால் ஆளப்படுகிறதுனால நமக்கு அந்த சோஷியலிச தத்துவம் நமக்கு அதிகமாக போதிக்கப்படுது. பணக்காரன்லாம் என்னவோ ஊரை கொள்ளடிச்சு பணக்காரன் ஆகிட்ட மாதிரியும், ஏழைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழைகளாக இருக்கிற மாதிரியும். அப்படி இல்லை. உழைச்சா வாய்ப்புகள் உண்டானா யார் வேணும்னாலும் என்ன வேணால் ஆகலாம்ன்ற அந்த ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் யாருமே மேலேயும் வர முடியும். மேலே வர்றதுக்கு உழைக்கவும் செய்வாங்க. எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னா 25 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்கறதுனால எவ்வளோ பேர் நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது தெரியுமா? அப்போ மனித வளம் எவ்வளவு தூரம் நம்மளுடைய தேசத்தில் கெட்டு போகுதுன்னு பார்க்குறோமா? ஸோ நீ உழைச்சனா உனக்கு கிடைக்கும்னா அவங்க உழைச்சிருப்பாங்க. நீ உழைக்காத எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க நான் ஏன் உழைக்கணும்? நான் பார்த்துருக்கேன். அப்படியே எங்களுக்கு வீடு சொந்த வீடுங்க, 25 கிலோ அரிசி வந்துடுது, பருப்பு கிருப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் ஏன் வேலைக்கு போகணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போ நாடு எப்படி முன்னேறுறது? நம்ம எப்போ வல்லரசு ஆகிறது? நம்ம இப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த சோஷியலிச தத்துவம் டோட்டலாக தோற்கடிக்கப்பட்டது. அதை பின்பற்றுகிற யாருமே உருப்பிட்டதே கிடையாது. அதனால் வேதம் அதை போதிக்குதுன்னு நினச்சிக்கூடாது. பவுல் அதை பற்றி பேசலை. பவுல் பேசுகிற காரியமே முற்றிலும் வேறு காரியம் என்கிறத நம்ம கிளியராக இருப்போம். இப்போ 18லேருந்து 23 வரைக்கும் போவோம். 18லேருந்து 23 இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுகிறான். பணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பணம் வந்துச்சுன்னா கூடவே எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அப்போது பிரச்சனைகள் வருதுன்னா அந்த பிரச்சனைகள் நம்மை தாக்காமல் இருக்கணும், நம்மளுடைய ஊழியத்தை பாதிக்காமல் இருக்கணும்னா நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பணம் வந்துச்சுன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறவனா இருக்க வேண்டியது கட்டாயம், அவசியம். புரியுதுங்களா? நான் உத்தமனாக இருக்கலாம், ஆனால் நான் உத்தமனுங்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் பணம் இன்வால்வ்டாக இருக்கும்போது அப்போது தேனை தோட்டம் நக்காமலாம் இருந்தான்னு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நிறையா பேசுவாங்க அதுக்கெல்லாம். என்ன அப்போ நான் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நான் அதில் டபுள் கேர்ஃபுல்லாக இருந்து செயல்படணும். பவுல் அதை தான் இங்கே சொல்லுகிறான். 18லேருந்து 23 வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம். யாரோடு கூட? தீத்துவை அனுப்புகிறான். தீத்துவோடு கூட எல்லா சபைகள்லேயும் பேர் வாங்கின ஒருத்தன் இருக்கிறான், அவனை தீத்துவோட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணை உண்டாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். யார்? அந்த கூட வர்ற அந்த அசிஸ்டண்ட். ஓகே, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, பார்த்துக்கங்க. இன்னொருத்தர வேணால் வாசிக்கிறேன். இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் ஆகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்க. இப்போ 3வது ஆளை அதில் இன்க்ளூட் பண்ணுறான். அந்த 3வது ஆள் எப்படிப்பட்டவன்? அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன்னு இவங்களே அவனை கண்டறிந்திருக்கிறாங்களாம். இப்போ இவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான்னா அந்த சகோதரனே நாங்கள் கூட அனுப்புகிறோம்.
இப்போ இந்த 2 பேர் இல்லாமல் தீத்து யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்று அறிய கடவர்கள். இப்போ அந்த டீம் 3 பேராக ஆயிடுச்சு. அந்த 3 பேர் கொண்ட டீமை அனுப்புகிறான். இப்போ இதில் அவன் ஏன் அந்த 3 பேர் உள்ள டீமை அனுப்புகிறான்னு சொன்னால், இதில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. இந்த அக்கௌண்டபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் வந்தது எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லாமல் நான் இருந்தேன்னா என்ன எப்படி நம்புறது? புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், இந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குன்னு. எவ்வளவு தேவைன்னு சொல்ல மாட்டார். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்ல மாட்டார். இன்னும் எவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்ல மாட்டார். என்ன மட்டும்தான் சொல்லுவார், தேவை இருக்குது, தேவை இருக்குன்னு தான் சொல்லுவார். நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீங்கள் தெளிவாக பிரேக்கப்போட சொன்னீங்க தான் கொடுக்குறவங்களுக்கும் ஓகே, போன வாரம் வரைக்கும் இவ்வளோ இருந்துச்சு, இது இவ்வளோ சந்திக்கப்படுது, இன்னும் இவ்வளோ தேவைப்படுது, நம்மளால் எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு சிந்தனையாவது வரும். ஓப்பனாக பிளெயினாக ஒரு தேவை இருக்குது, ஒரு தேவை இருக்குன்னு தேவையை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி தேவை இருக்குது, தேவை இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஜென்ரேட்டர் போடுறோம், 2 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ஜென்ரேட்டர் 2 லட்ச ரூபா தேவை, ஒரு ஜென்ரேட்டர் 2 லட்ச ரூபா தேவை, அதை மட்டும் சொல்கிறது. கையில் என்ன இருக்குன்னு சொல்கிறது இல்லை, இன்னும் எவ்வளோ தேவைன்னு சொல்கிறது இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். இப்போது அந்த அமௌண்ட்டு வரும்போது அது இவ்வளோ வந்திருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இது ஆர்கனைஸ்டு சர்ச், இங்கே பிரச்சனை கிடையாது. சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும், என்ன கணக்கு கேட்குது, நீ யார், நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பேன்னு சொல்லி கணக்கே கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். எவ்வளோ வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இது அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறது. அதனால ப்ராப்ளம் என்னன்னா, மற்றவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை உரியவங்களாக கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. இப்போது பில்லி கிரஹாமுடைய ஊழியம் ஆரம்பித்த புதுசில் பணமும் பெண்ணும் தான் ஊழியத்தை கெடுக்கிற முக்கியமான 2 பெரிய காரியங்கள்ங்கிறத அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த 2த்தையுமே டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, மனைவி அல்லாத ஒரு ஸ்திரீயுடன் அவங்க மினிஸ்ட்ரி டீமில் உள்ள யாராவது 3வது நபர் இல்லாமல் அவங்கள தனியாக சந்திக்க கூடவே கூடாது, எக்காரணம் கொண்டும். ஆஃபீஸ்லேனா கூட அந்த சிஸ்டர் வந்தாங்கன்னா இவர் மட்டும் இல்லை, 3வது ஆள் ஒருத்தர் ப்ரெசண்ட் இருந்தால் தான் சந்திக்கணும், இல்லைன்னா சந்திக்கக்கூடாது. இது அவங்க கொண்டு வந்த ஒரு ஸ்டெப். பணத்துக்கு கலெக்ஷன் வர்றது மினிஸ்ட்ரி காசு. பில்லி கிரஹாம் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் இருக்குன்னா அது அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள காசு. பில்லி கிரஹாம் அதில் ஒரு ஊழியக்காரர். அவருக்கு அந்த ஸ்தாபனம், அதாவது அந்த மினிஸ்ட்ரி ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கும். அந்த சம்பளம் இல்லாமல் அவருக்கு வீட்டு வாடகை அந்த மாதிரி செலவுகளையும் அது எவ்வளோ டேக் ஓவர் பண்ணுதுன்னு பார்க்கும். இவர் மினிஸ்ட்ரிக்காக ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லுத்தையும் அந்த மினிஸ்ட்ரி பார்த்துக்கணும். இவருக்கு வீட்டு செலவுக்கு வெறுமனே அந்த பே செக் மட்டும்தான். போகிற இடத்துலலாம் எல்லாரும் காசு கொடுப்பாங்க, அந்த எந்த காசும் அவர் தொடக்கூடாது. அது எல்லாம் எங்கே வரணும், மினிஸ்ட்ரி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அவருக்கு அந்த இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுத்து அது அன்னைக்கு டேட்டுக்கு உள்ளதில் நல்ல சேலரியாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த சேலரிக்குள்ளே தான் அவங்களுடைய மினிஸ்ட்ரியே நடக்கணும். இதெல்லாம் சாத்தியமா பிரதர், நாங்கள் கஷ்டப்பட்டப்போ யார் எங்களுக்கு தான், நாங்கள் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தோன்னு சொல்கிற ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ நல்லா இருக்கும்போது மட்டும் எல்லாம் ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கெட்ட பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு நம்மளே கொடுக்குறோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ என்னவோ, ஆனால் அது அவங்க தப்பாக பார்க்குறதுக்கு, தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் அந்த பாஸ்டர் காணிக்கை பெட்டியை தொட மாட்டார். அவங்க சர்ச்சில் உள்ள ட்ரெஷரர் தான் அதை ஓப்பன் பண்ணுவார். இண்டிபெண்டன்ட் சர்ச், சின்ன சர்ச், ஆனால் அந்த சர்ச்சில் உள்ள ட்ரெஷரர் தான் ஓப்பன் பண்ணுவார். அந்த ட்ரெஷரர் அதுலேருந்து எடுத்து கணக்கு பண்ணி பேங்க்கில் கட்டிடுவார்.
மந்த்லி பாஸ்டருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த குட்டி சர்ச்சில் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாஸ்டர் அப்ராட் போயிருக்கிறார், லண்டன் போயிருக்கிறார். இங்கே ஃபேமிலிக்கு செலவு தேவைப்படுதுன்னா கூட ட்ரெஷரர்கிட்ட கேட்டு தான் அந்த பணத்துலேருந்து அவங்க வாங்கி செலவு. ஏன்னா ஹஸ்பண்ட் இங்கே எல்லாம் வெளியில் இருக்கிறாரு, அந்த ஃபேமிலிக்கு தேவைன்னா கூட ட்ரெஷரர் டிசைட் பண்ணி கொடுப்பாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் ஜனங்களுக்கு அது ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்துடும். அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறோம். படுத்தப்படாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். என்னை பற்றி கர்த்தருக்கு தெரியும், நீ என்ன என்னை பற்றி பேசுறதுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி, யோக்கியமானவைகளை செய்ய நாடணுமா. இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நம்மை யோக்கியமானவன் என்று சொல்லி நிரூபணம் பண்ணவே முடியாது. ஸோ நான் தேவனுடைய கடத்தல்காரன் ஒரு புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணேன். இங்கிலீஷில் அது காட் ஸ்மக்லர். அது அந்த நபர் பேர் ஆண்ட்ரூ. அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தப்போ தன் கையில் இருந்த காசை போட்டு தன்னுடைய வாகனத்தை யூஸ் பண்ணி அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழிய தேவைகளை கர்த்தர் பெருமளவில் சந்தித்து ஊழியம் பெரிய அளவில் நடந்து முடிஞ்சு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, உன் கை வழியாக பல லட்சம் பல கோடி போகலாம், ஆனால் உன் விரல்களில் எதுவும் ஒட்டாதபடி பார்த்துக்கோன்னு சொல்லுவார். அந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். உன் கை வழியாக போகலாம், ஆனால் உன் விரலில் ஒட்டாதபடி பார்த்துக்கோன்னு. ஸோ இவருடைய எளிமையான வாழ்க்கை அந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ, ரிட்டையர் ஆகும்போதும் அதே எளிமையான வாழ்க்கையிலேயே அவங்க வீட்டு வேலையில் அவரே செஞ்சுக்கிட்டு, அவங்க ஒய்ஃபு சமைச்சிக்கிட்டு அதே எளிமையில் தான் ரிட்டையர் ஆனாங்க. அப்போ சொல்லும்போது சொன்ன வார்த்தை, நீங்கள் அந்த புக்கை முடிஞ்சால் வாங்கி வாசித்து பாருங்கள், தேவனுடைய கடத்தல்காரன்னு சொல்லி. ரொம்ப அருமையான புஸ்தகம். ஸோ எத்தனை கோடி உன் கை வழியாக போனாலும் என்ன பண்ணக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ இதுதான் பவுலினுடைய காரியம். கலெக்ட் பண்ணுறோம், செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் முன்னாடியும் அக்கௌண்டபிளாக நின்று, நான் மட்டும் இல்லை, இன்னென்னார் அவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ இன்னும் அடுத்து சொல்ல போகிறான், இவங்கெல்லாம் மட்டும் இல்லை, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கூட நீங்கள் கூட அனுப்புங்க. எதுக்கு வம்பு? உங்களாலே கூட வந்துட்டான்னா அவனும் சாட்சி சொல்லுவான்ல, ஆமாண்டா கொண்டு போய் பத்திரமா அங்கே தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னு சொல்லி அதையும் சேர்த்து செய்வோம்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். 24வது வசனத்துக்கு வந்தோம்னா, ஆதலால் உங்கள் அன்பையும் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். இப்போது முதல் வசனத்துக்கு வந்தோம்னா, 9வது அதிகாரம் முதல் வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்துட்டு இது ஒரு புது விதமான உபதேசம் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, கர்த்தர் உபதேசிக்கும் போது அவருடையவர்களை சிறியவர்கள்னு சொல்லுவார். இந்த சிறியர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா, மத்தேயு 10:42 சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்குன்னு சொல்லி போவார். மத்தேயு 18:6 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்குன்னு சொல்லி. மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு. ஸோ சிறியவராய் தேவன் பார்க்கறது யாரை பார்க்குறாரா? தன்னுடைய மக்களை, அதாவது விசுவாசிகளை, ஊழியக்காரரை, இவங்கள தான் சிறியவர்கள்னு பார்க்குறார். அப்போது யாருக்கு உதவி செய்யணும்? பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம்னு சொன்னால், அப்போ யாருக்கு மட்டும்தான் செய்யணும்? விசுவாசிகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும், ஊழியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். மற்ற ஏழைகள்லாம் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம். இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறது பழைய ஏற்பாட்டு உபதேசம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் காட்டுங்க பார்க்கலாம், எங்கேயுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் யாருக்கு தான் கொடுக்கணும்? சக விசுவாசி கொடுக்கலாம், ஊழியக்காரருக்கு கொடுக்கலாம்.
வெளியில் உலகத்தில் கஷ்டப்படுறாங்களா அவங்கள பற்றியெல்லாம் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், அது எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு விதமான உபதேசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த காரியம் பேசப்படுற சப்ஜெக்டு அந்த சபை கஷ்டப்படுது, அந்த சபையில் உள்ளவங்க உபத்திரவத்தின் விளைவாக அந்த இது வந்த கொடுமையான பஞ்சத்தின் விளைவாக அவங்க பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் உதவிக்காக சேர்க்கப்படுகிற காசு, அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதில் வரும். அதுக்காக பழைய ஏற்பாட்டு உபதேசத்தையே கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்ன்றது பழைய ஏற்பாட்டு உபதேசம், அது அப்படியே பிளாக். இப்போ இங்கே வரும்போது சிறியவனுக்கு தான் நீ செய்யணும்னு சொல்லி நம்ம அதை மாற்றுறதுக்கு எந்த வசனமும் இடம் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய இறையியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதற்குண்டான வேத ஆதாரம் தேவை. ஸோ எளியவர்களை கர்த்தர் தான் உண்டு பண்ணினார், அவர்களுக்கும் நாம் இறங்க வேண்டியது அவசியம்னு சொல்லும்போது விசுவாசிகளில் ஏழைகள் மட்டும் கிடையாது, எல்லாரை பற்றியும் தான் கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் இந்த மாதிரி உபதேசத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போது 8:05 ஆயிடுச்சு, ப்ரொசீட் பண்ணவா? கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி முடிச்சுட்டுமா 9ஆம் அதிகாரத்தை? ஓகே. 1-2 வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதை அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று நான் மக்கதோனியருடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இவங்க இதை செய்கிறதுக்கு 1 இயராக ரெடியாக இருக்கிறாங்கன்றது ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்க விஷயம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட இப்போது இவன் இங்கே கலெக்ஷனுக்காக ஆக்சுவலாக வரான் பார்த்தீங்களா, அவங்க வர்ற நேரத்தில் குழப்பம் இல்லாத இருக்கிறதுக்காக தீத்துவை இவனுக்கு முன்னாடி அனுப்புகிறான். எதுக்காக? ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக. 3-5 வரைக்கும். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சியான இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னோடு கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று இல்லை, நான் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியிருக்கோம். உங்களை பற்றி ஓஹோன்னு புகழ்ந்து வச்சுருக்கிறேன்ப்பா, இப்போ அவனுக்கு வேறு கூட வரானுங்க. அங்கே வரும்போது அப்போ தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் உங்களை ரெடி பண்ணுறதுக்காக ஆட்களை அனுப்புகிறேன். 5வது வசனம், ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தர்ம பணமானது, தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. லோபத்தனம்னா என்னது? லோபத்தனம்னா கஞ்சத்தனம். கொடுக்குறீங்க, கொடுக்குறத அழுது கொடுக்காம உதாரத்துவமாக கொடுக்கும்படி உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக முன்னாடியே கொஞ்சம் பேர் அனுப்புறது எனக்கு நல்லதுன்னு தெரியுதுன்னு சொல்லுகிறான். ஸோ 6-11 வந்தோம்னா இது நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. என்னென்னு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். இப்போது பவுல் கூட இதில் சொல்லும்போது பலன் கொடுப்பார்ன்னு தான் சொல்கிறான். பவுல் சொல்கிற பலன் கொடுப்பார் என்கிறதுக்கும் இன்றைக்கி நமக்கு சொல்லப்படுகிற பலன் கொடுப்பார் என்கிறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? அதுதான் பார்ப்போம். 6-11 வரைக்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது லாஜிக் இல்லை? 1 கிலோ விதையை விதைச்சிங்கன்னா அந்த 1 கிலோ விதைக்குள்ளே தான் நீங்கள் அறுப்பீங்க. 1 டன்னு விதைச்சிங்கன்னா 1 டன்னுக்குள்ளே தான் அறுப்பீங்க. இது சிம்பிள் லாஜிக் இல்லையா? அதே மாதிரி நீ கர்த்தருக்கு கொஞ்சமாக கொடுத்தனா கர்த்தர் உனக்கு கொஞ்சமாக தான் கொடுப்பார். நிறையா வேணா நீ நிறையா கொடுக்கணும், விசுவாசத்தினால நீ விதைக்கணும்னு சொல்லி ஒரு போதனை வந்து அது சினிமா டைலாக் வரைக்கும் போய் நம்ம எல்லாம் வருத்தப்படுற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? பவுல் அந்த லாஜிக்கை சொல்கிறான். சிறுக விதைக்கிறான் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறான் பெருக இருப்பான். இது லாஜிக். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்திருக்கிறபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும்
சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதில் காசு, பணம், பட்டம், பதவி, உயர்வு, பொருள், என்ன சொத்து, சுகம், இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருக்கிறதுனால என்ன செய்வார்? உனக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நீ இன்னும் என்ன செய்ய ஆரம்பிப்ப? கொடுக்குறவனா இருப்ப. அந்த லெவலில் தான் நிற்கிறாங்க. நீனு இன்னைக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நாளைக்கு நீ ரேஷன் கடை அரிசி சாப்பிட மாட்ட, பாஸ்மதி அரிசி சாப்பிடுவ. நீ போன்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஆள் போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்றவனா மாறிடுவேன்னு இங்கே பவுல் பிக்சர்லாம் கொடுக்கல. இங்கே சொல்கிறது என்னது? நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நற்குணங்களில், நற்பண்புகளில் இருக்க வேண்டிய ஒன்று. தர்ம சகாயம் செய்கிறதும் அதோடு சேர்ந்தது. நீங்கள் இதிலெல்லாம் குறைவில்லாமல் இருக்கு, இது குறைவில்லாமல் செய்யணும். இப்படி நீங்கள் மனம் உவந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கொடுக்கிறவன் இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பிரியமாக இருக்கிற கர்த்தர் அதற்கு ஏற்ற கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்ணுறான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்போ வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் இருக்கும். எங்கே இருக்கு? சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனத்தில் வர வார்த்தை. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இது சங்கீதத்தில் சொன்ன வார்த்தை. அதை இங்கே கோட் பண்ணுறான். ஓகே, அப்படி வாரி இறைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும்னு சொன்னால், இப்போது விதைக்கிறவனுக்கு விதையை யார் தர்றா? கர்த்தர் தான் கொடுக்குறார். இன்றைக்கி அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அதை யார் கொடுத்தா? அதை கர்த்தர் தான் கொடுத்தார். அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைக்குதுல்ல, அதை நீ போட்ட பிச்சை நினச்சக்கூடாது, அதை கர்த்தர் அவனுக்கு கிடைக்க பண்ணுறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். அப்புறம் அப்படி அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் பேங்க் பேலன்ஸை வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்ல, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும்படி மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இப்போ நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். தேவனாலே எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும்படி மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமானவர்களாக இருப்பீர்கள். இப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் இன்னும் கொடுக்க முடியும், இன்னும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்க முடியும். இப்போ வாங்குகிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, அவங்க உங்கள் நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுனால கர்த்தருடைய கிருபை இங்கே இருக்குது. இதை பற்றி எல்லாம் பேசுகிறேன். எங்கேயும் பொருள் ஆசைக்கு இடமே இல்லைன்றதை நீங்கள் கவனிக்க. காசு பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொருளுக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றுமே இல்லாது இருந்தால் நான் கர்த்தருக்கு இவ்வளோ கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்து என்னுடைய இத்தனை லட்சம் கடனை எனக்கு சால்வ் பண்ணி நான் இப்போ இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங்க்கெல்லாம் போனீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படி தான் சாட்சி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி செஞ்சப்போ நான் இப்படி இத்தனை கார் வாங்கிட்டேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். ஸோ இங்கே சுவிசேஷ கூட்டத்தில் இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வேதத்தின் சத்தியமே கிடையாது. நம்மளுடைய பொருள் ஆசையை திருப்தி பண்ணுகிறது கர்த்தருடைய கிருபை இல்லை. புரியுதுங்களா? நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மளுக்கு திருப்தியாக குறையில்லாமல் நடத்துறது கர்த்தருடைய காரியமாக இருக்கும். பாத்திரம் நிரம்பி வழியிறத நடத்துறது கர்த்தருடைய காரியம், அது வேறு. நான் ஆசைப்படுறதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுக்காக நான் கர்த்தருக்கு டிப்ஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிற காரியம் இல்லை.
ஸோ நான் விதைச்சேன்னா அறுப்பேன், நான் நிறையா விதைச்சேன்னா நிறைய அறுக்க முடியும், அதனால் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டேன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இது எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும்னு சொல்லி அப்படி ஒரு கேல்குலேஷனில் போகக்கூடாது. இப்போ நம்மளுடைய இந்து நண்பர்கள் திருப்பதியில் போய் காசு போடுறாங்க. எதுக்காக காசு போடுறாங்க? திருப்பதி வெங்கடாச்சலபதி யாரெல்லாம் தனக்கு கொடுக்குறாரோ அவங்களுக்கெல்லாம் அவர் திரும்ப கொடுப்பாருங்கிறது அந்த ஐதீகம். அதன் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. இப்போ காணிக்கை பெட்டியில் நானும் அப்படியே போட்டேன்னா என்னுடைய இந்து நண்பனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பொருளுக்காக கர்த்தரை தேடுகிறது இல்லை. இதில் நற்பண்பு இருக்குது, இதில் நற்குணம் இருக்குது. இதை நான் கர்த்தருக்காக செய்கிறேன். இப்போ கர்த்தர் இறங்கி வந்தாருங்க. எதுக்காக இறங்கி வந்தார்? அப்படி இறங்கி வந்தால் தான் பிதா என்னை உயர்த்துவார்னு இறங்கி வந்தாரா? இல்லை, நம்ம மேல் அன்பு கூர்ந்து அவர் பிதாவின் சித்தத்தின்படி இறங்கி வந்தார்னு வசனம் சொல்லு. அந்த அன்பு கூர்ந்து செய்கிற காரியமாக தான் இதெல்லாம் சொல்லப்படுத ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சில் பேசப்படுகிற காரியம் இல்லை. இன்றைக்கி இந்த தர்ம பணம் அல்லது காணிக்கை பணம் என்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதுனால இதை கம்பேர் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் கடைசிக்கு வந்தோம்னா 12லிருந்து 15 வரைக்கும் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறது இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே பரிபூர்ண பலனுள்ளதாய் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் நன்மை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்ப்பம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இதில் கர்த்தருடைய காரியம் நிறைவேறுகிறதுன்னு சொல்லிட்டு கடைசி வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வசனம். என்ன வசனம்? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வருது. ரட்சிப்பை பற்றி சொல்கிற இடத்துல வரல. தேவன் நமக்கு கிருபை பாராட்டின மற்ற காரியங்கள்லாம் பற்றி சொல்லும்போது வரல. இவங்க தர்ம சகாயம் பண்ணுறதுனால அங்கே இந்த நன்மைகள்லாம் உண்டாகுது. அவங்கள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. இதனால் தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகுது, இதனால் உங்களுக்கு இப்போ சம்பூர்ணம் அடைகிறீங்க. இந்த மாதிரி காரியம்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தை என்ன வருது? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மன விருப்பம் உண்டானதே என்னது? தேவன் அருளின ஈவு. இவங்களுக்கு அந்த கஷ்ட நேரத்தில் அந்த உதவி கிடைச்சது தேவன் அருளின ஈவு. இவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சதுனால அவங்களுக்கு கிருபை கிடைக்கிறது தேவன் அருளின ஈவு. இது அவ்வளவும் தேவன் அருளின காரியம். இதில் நாம் ஈடுபட்டோம்னா இது எல்லாமே பர்ஃபெக்டாக பாசிட்டிவாக போய் முடியும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஸோ இதோட இந்த அதிகாரங்கள் ரெண்டும் நிறைவடையுது. நிதி திரட்டுகிறதற்காகவே பல கோணங்கள்லேருந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த 2 அதிகாரங்களை பவுல் பயன்படுத்துகிறார். 10வது அதிகாரத்துலேருந்து மறுபடியும் சீரியஸான டாபிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2 அதிகாரத்தில் இந்த காரியம் நிறைவேறும்.